500 ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை பார்த்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு 500 தான் ஏமாத்துறாங்க. இதாங்க இந்த கவர் ஃபுல்லாக இவ்வளோ 500 இருக்குது. உங்களுக்கு புற்றுநோய் வேறு இருக்குன்னு சொன்னீங்களா? கேட்குறீங்களா? மருத்துவ செலவு வச்சுக்கோங்க. எனக்கு நைட்லேருந்து தூக்கம் வரல. எப்படி கண்டுபிடிக்கிறதே தெரியல. இங்கே இருக்க ரிப்போர்ட்டர் தான் சொன்னாங்க இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் உங்கள்கிட்ட ஒரு 500 ஏமாத்துறாங்க. இந்த கவர் ஃபுல்லாக 500 இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் அந்த வீடியோ பார்க்கும்போது. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப நன்றி ஐயா. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நன்றி. எங்கேருந்து வரீங்க? ரொம்ப சந்தோஷமா? ஹாப்பியாக இருக்கீங்களா? எனக்கு மனசு ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குது. நாசிரம் மாம்பழமா? எவ்வளோ மாம்பழம் இருக்கு? மொத்தம் எவ்வளோ மாம்பழம் இருக்கு? எவ்வளோ இருக்கு? எவ்வளோ மாம்பழம்? இந்த பழம் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? மொத்த பழம் 3500 ரூபா தாங்க. அதுவும் காசு கொடுத்துட்றேன். இது 1500 இருக்குது. 1500 ஏடிஎம் எடுத்து தரேன். ஓகேவா? பழத்தை ஓகே ஓகே. 3200 தான் கொடுப்பேன். நீ அவ்வளோதான் சொன்னீங்க. இது வித்துனா வீட்டுக்கு போயிடுவீங்களே? கன்ஃபார்ம் போயிடுவீங்களா? ஓகே. அதான் எனக்கு மனசே கஷ்டமா இருந்தது. நைட்லாம் தூக்கல. நிறைய பேர் வீடியோ எனக்கு அனுப்பிச்சாங்க. இதை வித்துட்டா வீட்டுக்கு போயிடுவீங்களா? பழத்தை பக்கத்துல இருக்க ஹோமுக்கு கொடுக்க போறோம். எல்லாருக்கும் பிடிக்கும். பசங்களுக்கா? இதா? நன்றியா. சந்தோஷமா? ஆசீர்வாதம் ஐயா. நன்றி ஐயா. பேச காசு பத்திரமா வச்சுங்க. உடம்பு பார்த்துங்க. ஓகேவா? ஓகே சரி. நீ ஹாப்பியா இருக்கணும். அவ்வளோதான். ஓகே வீட்டுக்கு போயிடுங்க. பக்கத்தில் ஹோம் நிறைய பேர் எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நைட் டைம் தூக்கம் இல்லை. 500 அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ அதான் இன்னைக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒட்டுமொத்த பிரஸ் ரிப்போர்ட் எனக்கு நீங்க எங்க அவங்களுக்கு தேட்டணும் காலையிலேருந்து. அப்புறம் இங்க ஒரு பிரஸ் ரிப்போர்ட் அண்ணன் தான் இருந்தாரு. இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்ம சொல்லணும் அவசியம் இல்லைண்ணா. ரொம்ப தப்புண்ணா. அது அவங்களாம் பாவம். டெய்லி வேலை செய்யறவங்கண்ணா. அவங்க வாயில வயிற்று அடிக்கிறது ரொம்ப தப்பு. இதாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன்.